வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா 5ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 3ல் இருக்கக்கூடிய தப்பி பிழைத்த மான் பாடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேள்வி பதில் தான் பார்க்க போறோம். பக்கம் 53ல் இருக்கு மதிப்பீடு. முதல் வினாக்களுக்கு விடையளிக்க முதல் கேள்வி பாருங்க. காகத்திடமிருந்து மானை பிரிக்க எண்ணியது எது? யார் பிரிக்க எண்ணியது? காகத்திடமிருந்து மானை பிரிக்க எண்ணியது. எதுக்கு பதிலாக நரின்னு போட்டு பதில் எழுதிக்கோங்க. சரிங்களா? என்னது? காகத்திடமிருந்து மானை பிரிக்க எண்ணியது நரின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. எதுன்றதை மட்டும் அடிச்சுட்டு பதிலாக எழுதிக்கோங்க. சரிங்களா? நரி. அடுத்து பாருங்க. நரி மானை எங்கு அழைத்து சென்றது ஏன்? நரி. இரண்டாவது கேள்வி, நரி மானை எங்கு அழைத்து சென்றது ஏன்? பக்கம் 52ல் இருக்கு பதில். பாருங்க. நரி எங்கு அழைத்து சென்றது? இந்த இடத்துல பாருங்க, நரி நெல் விளைந்துள்ள வயல் ஒன்றிற்கு காகத்தை அழைத்து சென்றதுன்னு இருக்கு இல்லைங்களா? இந்த இடத்துல என்ன வரும்? காகம் வராது. இந்த இடத்துல பிரிண்ட் மிஸ்டேக்கு. மானை அழைத்து சென்றதுன்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. என்னது? மானை அழைத்து சென்றது. இந்த இடத்துல என்ன வரும்? மானை அழைத்து சென்றதுன்னு சொல்லிட்டு மாற்றி எழுதிக்கோங்க. சரிங்களா? என்னது? மானை அழைத்து சென்றது. இதான் வந்து இரண்டாவது கேள்விக்கு பதில். எங்க அழைத்து போச்சு? நெல் விளைந்துள்ள வயல் ஒன்றிற்கு மானை அழைத்து சென்றது. மூன்றாவது கேள்வி பாருங்க. கம்பி வேலியில் மாட்டிக்கொண்ட மானிடம் காகம் கூறியது என்ன? காகம் என்ன கூறுச்சு? உடனே என்ன கூறுச்சு? நண்பா நண்பா எங்கே இருக்கிறாய்? என் ஆறுயிர் நண்பா இங்கேயா இருக்கிறாய்? வேலியில் கம்பி வேலியில் மாட்டிக்கொண்டாயா? அதுதான் வந்து காகம் வந்து சொல்லும். என்ன சொல்லும்? நண்பா நண்பா எங்கே இருக்கிறாய்? என் ஆறுயிர் நண்பா இங்கேயா இருக்கிறாய்? கம்பி வேலியில் மாட்டிக்கொண்டாயா அப்படின்னு சொல்றதான் வந்து மூன்றாவது கேள்விக்கு பதில். அதுக்கப்புறம் பாருங்க, நான்காவது கேள்வி. காகம் மானை எவ்வாறு காப்பாற்றியது? இதுவும் பக்கம் 52ல் தான் இருக்கு. காகம் மானை எவ்வாறு காப்பாற்றியது? இங்க பாருங்க. நீ தப்பித்து கொள்ள ஒரு வழி சொல்கிறேன். நீ தப்பித்து கொள்ள ஒரு வழி சொல்கிறேன். விவசாயி அருகில் வரும் வரை நீ இறந்தது போல் அசையாமல் இரு. விவசாயி உன்னை வேலியிலிருந்து விடுவித்தவுடன் நான் மரத்திலிருந்து கா 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 என்று குரல் கொடுக்கிறேன். உடனே தப்பித்து விடு. என்ன சொல்லுது? நீ தப்பித்து கொள்ள ஒரு வழி சொல்கிறேன். விவசாயி அருகில் வரும் வரை இறந்தது போல் அசையாமல் இரு. சரிங்களா? இறந்த மாதிரி என்ன பண்ணும்? அசையாமல் இருக்கணும். விவசாயி உன்னை வேலியிலிருந்து விடுவித்தவுடன் நான் மரத்திலிருந்து கா 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 என்று குரல் கொடுக்கிறேன். உடனே தப்பித்து விடு அப்படின்னு சொல்லிட்டு காகம் வந்து என்ன பண்ணுது? மானுக்கு அறிவுரை கூறுகிறது. அதுக்கு இப்படிதான் வந்து அது என்ன பண்ணும்? காகம் மானை காப்பாற்றியது. அடுத்து பாருங்க. இந்த கதையிலிருந்து நீங்கள் அறிந்து கொண்ட கருத்து யாது? ஐந்தாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? இந்த கதையிலிருந்து நீங்கள் அறிந்து கொண்ட கருத்து யாது? இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இங்க பாருங்க, மேல பாருங்க. தன்னை போல் பிறரையும் நேசிக்க வேண்டும். நண்பர்கள் என்றால் உண்மை அன்புடன் பழக வேண்டும். அப்போதுதான் உனக்கும் நல்ல. அப்போதுதான் இந்த இடத்துல என்ன போட்டுக்குங்க? அனைவருக்கும். இந்த இடத்துல என்ன வரும்? அப்போதுதான் அனைவருக்கும் நல்ல அனைவருக்கும் போட்டுக்குங்க. என்னது? அப்போதுதான் அனைவருக்கும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அப்போதுதான் அனைவருக்கும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். இதுதான் வந்து நீங்கள் அறிந்து கொண்ட, நாம் அறிந்து கொண்ட கருத்து. சரிங்களா? தன்னை போல் பிறரையும் நேசிக்க வேண்டும். நண்பர்கள் என்றால் உண்மையுடன் அன்புடன் பழக வேண்டும். அப்போதுதான் அனைவருக்கும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அடுத்து சிந்தனை வினா கொடுத்திருக்காங்க. சிந்தனை வினா என்ன கொடுத்திருக்காங்க? உங்கள் நண்பர்களின் நற்கருத்துக்களை பட்டியலிடுக. உங்களோட நண்பர்கள்ட்ட என்ன நல்ல குணங்கள் இருக்கோ அதை வந்து என்ன சொல்லணும்? பட்டியலிடுகன்னு சொல்லியிருக்காங்க. நான் இங்க ஒரு 3 பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன். என் நண்பன் எனக்கு ஆபத்தில் உதவுவான். எனக்கு ஆபத்து இருக்கும்போது அந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்? உதவுவான். நான் குழப்பத்தில் இருக்கும்போது சரியான முடிவு எடுக்க உதவுவான். ஒரு முடிவு எடுக்கும்போது என்ன முடிவு எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு குழப்பத்தில் இருக்கும்போது அப்ப என்ன பண்ணுவாங்க? இது எடு, இது நல்லபடியா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. எந்த சூழலிலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டான். எந்த கஷ்டத்துல இருந்தாலும் அவனால முடிஞ்ச உதவிகளை செய்வான். அதோட தர விட்டு கொடுத்துட்டு ஓட மாட்டான். அதுதான் வந்து நாங்க எழுதியிருக்கேன். உங்களுக்கு உங்க நண்பர்களை பத்தி நற்குணங்கள் வேற ஏதாவது தெரிஞ்சுன்னா நீங்க இந்த இடத்துல அதை நீங்க எழுதிக்கலாம். அடுத்து பாருங்க. தப்பி பிழைத்த மான் என்ற கதையை நீங்கள் விரும்பும் கதை மாந்தர் யார்? ஏன்? ஓரிரு வரிகளில் எழுதுக. ஓரிரு வரிகளில் எழுதுக. பாருங்க. நான் விரும்பும் கதை மாந்தர் காகம். ஏனெனில் காகம் தன் நண்பன் மானுக்கு ஆபத்து நேர்ந்தவுடன் சரியான முறையில் சரியான நேரத்தில் சரியான முடிவெடுத்து மானை காப்பாற்றியது. சரிங்களா? இந்த தப்பி பிழைத்த மான் என்ற கதையில விரும்பும் கதை மாந்தன் கேட்டிருக்காங்க. நான் வந்து இதுல காகம் எழுதியிருக்கேன். ஏனெனில் காகம் தன் நண்பன் மானுக்கு ஆபத்து நேர்ந்தவுடன் சரியான நேரத்தில் சரியான முடிவெடுத்து மானை
காப்பாற்றியது. இதில் உங்களுக்கு தப்பி பிழைத்த மான்ல உங்களுக்கு வேற ஏதாவது கதை மந்திரம் பிடிச்சிருந்தா கூட அதை எழுதிக்கலாம். ஆனால் சரியான பதில் இந்த இடத்துல எடுத்து எழுதணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, இக்கதையில் நிகழ்வுகள் முடிவை மாற்ற விரும்பினால் எவ்வாறு மாற்றுவீர்கள்? எப்படி முடிவை மாற்றுவீர்கள் சொல்லியிருக்காங்க. இக்கதையின் முடிவை மாற்ற விரும்பினால் நரி தான் செய்த தவறை உணர்ந்ததால். கதையோட முடிவில் என்னது? நரி தான் செய்த தவறை உணர்ந்துருச்சு. நரி தான் செய்த தவறை உணர்ந்ததால் காகம், மான், நரி மூவரும் நண்பர்களாக மகிழ்ச்சியுடன் காட்டில் ஓடி விளையாடுமாறு மாற்றுவேன். கடைசியில நரி தன்னுடைய தவறை உணர்ந்ததால மூவரும் நண்பர்களாக காட்டில் விளையாண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்? கதையினோட முடிவை மாற்றியிருப்பேன். இக்கதையின் முடிவை மாற்ற விரும்பினால் நரி தான் செய்த தவறை உணர்ந்ததால் காகம், மான், நரி மூவரும் நண்பர்களாக மகிழ்ச்சியுடன் காட்டில் ஓடி விளையாடுமாறு மாற்றுவேன். அடுத்து பாருங்க, இக்கதைக்கு நீங்கள் விரும்பும் தலைப்பு. ஆபத்தில் உதவுவதே நட்பு. ஆபத்தில் உதவுவதே நட்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? தலைப்பு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேற ஏதாவது தலைப்பு தெரிஞ்சுன்னா இந்த இடத்துல நீங்க மாற்றிக்கலாம். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. உங்க நண்பர்களும் பார்க்கணும்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.